உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. தாமிரபரணி ஆற்றை 99 வருஷத்துக்கு பெப்சிக்கு ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. அதனால் நிறைய பேர் பெப்சிக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பெப்சி கோகோ கோலாலாம் இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியறதில்ல. பெப்சிங்கிறது பெப்சிகோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருக்குது. அந்த பெப்சிகோ நிறுவனம் இன்னும் பல குளிர்பானங்களையும் இதர பல பொருட்களையும் விற்பனை செய்யுது. அதே மாதிரி கொக்கோ கோலா நிறுவனமும் இன்னும் பல பொருட்களை விற்பனை செய்யுது, பல குளிர்பானங்களையும் விற்பனை செய்யுது. இது நமக்கு தெரியறதில்ல. முதல்ல அதை எல்லாரையும் பார்ப்போம், அதையும் தவிர்ப்போம். இப்போ அந்த பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்ன விற்பனை செய்கிறாங்கன்ட்டு. இதையும் தவிர்த்துடுங்க. அடுத்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இப்போ நிறைய இளைஞர்கள் எனர்ஜி ட்ரிங்க்ஸை குடிச்சிட்ருக்காங்க. இதுவும் உடலுக்கு நல்லதில்லை. இதை குடிக்கிறதுனால என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். தலைவலி, சர்க்கரை நோய், வாந்தி, ஒவ்வாமை, மன அழுத்தம், இதய வாழ்வில் அடைப்பு, பல்லில் உள்ள கால்சியம் கரைதல், இரத்த அழுத்தம், இந்த பொருளுக்கு அடிமையாகுதல், அப்புறம் புற்றுநோய் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை தவிர்ப்போம். அவங்களுக்கு தெரியும், இதை வச்சு கழிவறையை சுத்தம் செய்தால் மிக அழகாக அது பளிச்சென்று சுத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு காரம் நிறைந்த ஒரு பொருளை நம்ம குடலுக்கு அனுப்புனா என்ன ஆகும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதில் இருக்க எந்த பானங்களாலையும் நமக்கு எந்த பயனும் இல்லை நம்ம உடலுக்கு. காலிமார்க் பவோண்டாவும் சேர்த்து, ஏன்னா அதுவும் அந்த முறையில் தான் உற்பத்தி செய்யப்படுது. இதனால் எந்த பயனும் இல்லை. இதை எல்லாத்தையும் பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு நம்ம பாரம்பரியமாக என்ன குடிச்சிருந்தோம் அப்படின்னு பாருங்கள். அது எல்லாமே உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது, உண்மையாகவே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, பின்விளைவுகள் இல்லாதது. அவற்றை குடிங்க. அது என்னெல்லாம் தெரியலன்னா உங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தாட்ட உங்கள் காலத்தில் என்ன குடிச்சிங்க அப்படின்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அதை குடிங்க. உடல் நலத்தோடு வாழ்வோம். இதுதான் வழி. அப்புறம் என்னோட பழைய வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இலுமினாட்டிகளை பற்றின ஒரு முகவுரை. அதாவது இலுமினாட்டிகள் அப்படிங்கிறவங்க 13 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு ரகசிய குழு. அவங்க உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக ஒழுங்கு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு கீழே மொத்த உலகத்தையும் ஒரே கொடை கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க பல துறைகளை கைப்பற்றி நடத்திட்டுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த நுகர்வுத்துறையும். இந்த நுகர்வுத்துறையை இவங்க எப்படி இயக்குறாங்க? இந்தியாவில் இவங்களுடைய 2 நிறுவனங்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருந்து மொத்த இதையும் தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. அவைகளை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். அதனால் இந்த குளிர்பானங்களை, காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களை குடிப்பதை தவிருங்க. சர்பத், இளநீ, இன்னும் பல பாரம்பரிய இது இருக்குது. எப்போதும் எல்லா காலத்துலையும் கிடைக்கக்கூடியது. வீட்டில் கேளுங்க, சொல்லுவாங்க. அதை குடிங்க. மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வோம். நன்றி.